வெல்கம் டு எம்எஸ் எக்ஸல் பாரதி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீலுக்கப்பில் பேசிக்ஸை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வீலுக்கப் அப்படிங்கிறது என்கிட்ட நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. வீலுக்கப் எப்படி போடணும்னு தெரியலன்னு நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம அதோட பேசிக் என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பை லாக்கிங் பண்ணுறது எப்படி, அதோட அட்வான்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீலுக்கப் பேசிக். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீலுக்கப் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வெர்டிக்கல் லுக்கப் அப்படிங்கிறது என்னதுன்னா, நம்ம இப்போ ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொடுத்துருக்க டேபிளில் பார்த்துக்கோங்க. அதில் ஸ்டாஃப் கோட் இருக்குது, நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, பிளட் குரூப் இருக்குது. இப்போது நம்ம ஸ்டாப் கோடு மட்டும் வச்சு இப்போ இதில் 10 டேட்டா கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 1000 ஆஃப் டேட்டாஸ் இருக்குதுன்னா அந்த டேட்டாஸில் இப்போ ஒரு ஸ்டாப் கோடை மட்டும் வச்சு நம்ம நேம் என்ன, ஏஜ் என்ன, பிளட் குரூப் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக சர்ச் பண்ணுற மெத்தட் தான் வீலுக்கப் மெத்தட். லுக்கப்னு ஒன்று உண்டு, அதுக்கு பேர் ஹரிசாண்டல் லுக்கப். அது தனி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீலுக்கப்பில் பார்த்தோம்னா நம்ம 4 ஸ்டெப்பாக பிரிக்கலாம். அதை வீலுக்கப் ஃபார்முலா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவல் சிம்பிள் வீலுக்கப், அடுத்து லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது என்னதுன்னா, நம்ம இந்த இடத்துல ஸ்டாஃப் கோடு அதுதான் லுக்கப் வேல்யூன்னு சொல்லுவோம். அடுத்து டேபிள் அரேங்கிறது என்னன்னா டோட்டல் டேபிள், இதுதான் டேபிள் அரேன்னு சொல்லுவோம். அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ரேஞ்சுங்கிறது என்னதுன்னா மேட்சிங், எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்குதா இல்லை அப்ராக்சிமேட் மேட்சாக இருக்குதா அப்படிங்கிறது, இதை பற்றி தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து நம்ம ஃபார்முலா போட ஆரம்பிக்கலாம். இப்போது ஸ்டாஃப் கோட் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டாஃப் கோட் போட்டு வைக்கிறேன் 1005. ஓகே, இதில் நம்ம நேமை ஃபஸ்ட்டு லுக்கப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஃபார்முலாவை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவல் சிம்பிளில் ஆரம்பிக்கணும். வீலுக்கப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல நம்ம எம்ப்ளாயி கோட் போட்டு வச்சுருக்கோம்ல ஸ்டாஃப் கோட், அந்த செல்லு தான் லுக்கப் வேல்யூ, கமா டேபிள் அரேங்கிறது ஓவரால் டேபிளை செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம செலக்ட் பண்ணிட்டா இதுதான் டேபிள் அரே, கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்போது நீங்கள் இந்த ஸ்டாஃப் கோடை வச்சு தான் பார்க்க போகிறீங்க. ஸ்டாஃப் கோடு இருக்கிற காலத்துலேருந்து 1 2 3 4 4 காலம் இருக்குது. நம்ம இதில் நேமை தான் பார்க்க போகிறோம். அது நேம் 2வது காலம். அப்போது 2ன்னு போட்டுக்கணும். எத்தனாவது காலம் அப்படிங்கிறதான் காலம் இண்டெக்ஸ் நம்பர், கமா ரேஞ்சுங்கிறது அதிலே வரும். கீழே ட்ரூ அப்படிங்கிறது அப்ராக்சிமேட், ஃபால்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்ட். எப்போவுமே ட்ரூங்கிறது 1ஆம் நம்பர், ஃபால்ஸுங்கிறது 0. அப்போது 0ன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். 0ன்னு போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு நேம் வந்துடும். இப்போது மேலே 1005 பதிலாக 1007 அப்படின்னு போட்டால் அதுக்குள்ளே நேம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது எவ்வளவு ரேஞ்சாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலும் நம்ம அதுலேருந்து ஈஸியாக லுக்கப் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது ஒரு மெத்தடில் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு இதில் எப்படி பண்ணோம்னா, நம்ம வீலுக்கப் அப்படிங்கிறது டைப் பண்ணாமல் எடுக்கணும்னா மேலே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பாக்ஸில் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மோர் ஃபங்க்ஷன்ஸ், இதில் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வரும். இதில் மோர் ஃபங்க்ஷன்ஸில் போய் வீலுக்கப் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணால் வீலுக்கப் வந்துடும். இது ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா அடுத்தால எப்போனாலும் நம்ம இதில் ஷார்ட்கட்டாகவே யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம ஸ்டாஃப் கோட் எடுக்கிறோம். அடுத்து டேபிள் அரேங்கிறதுல கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் கமா போட வேண்டாம். காலம் இண்டெக்ஸ் நம்பர் இப்போது 3ஆம் நம்பர்னு வச்சுக்கோங்களேன், 3ன்னு போடுறேன். ரேஞ்சு லுக்கப் 0ன்னு போடுறேன். ஓகே, இதிலே நமக்கு ரிசல்ட் காட்டிடும். ஓகேன்னு கொடுத்தாச்சுன்னா 30ன்னு வந்துடும். இப்போ இதில் 3 நம்ம 2ன்னு மாற்றினா 2ஆம் நம்பரில் என்ன இருக்குதோ அது வந்துடும். ஈக்குவல் டு vlookup ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு லுக்கப் வேல்யூ கமா டேபிள் அரே கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர் 3 கமா 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இதே இது நம்ம 4ஆம் நம்பருக்கும் போடுறேன், ஏஜுக்கும் போடுறேன். ஈக்குவல் டு vlookup ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டாஃப் கோட் கமா டேபிள் கமா 4 கமா 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துறேன். இதுதான் vlookup. லுக்கப்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. இது வெர்டிக்கலாக இருக்கிற டேட்டாவை எடுக்கிற மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கிற டேட்டாவை எடுக்கிறது லுக்கப். மற்றபடி ஃபார்முலாஸ் எல்லாமே சேம் தான். இது எப்போவுமே நம்ம இந்த இதில் செலக்ட் பண்ணுறதுக்கு வச்சு தான் நம்ம அடுத்ததை எடுக்க முடியும். 1 2 3 4 இப்படி வச்சுருக்கிறோம். அடுத்து நான் இப்போது நேமை வச்சு செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நேமை வச்சு செலக்ட் பண்ணுறேன்னா ஈக்குவல் டு vlookup ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு லுக்கப் வேல்யூ வந்து நேம் எடுத்துக்கணும் கமா டேபிள் அரே வந்து இந்த டேபிள், அதாவது நேம் நம்ம நேமை வச்சு எடுக்கணும்னா நேம்லேருந்து தான் டேபிள் எடுத்துக்கணும் கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர் நம்ம நேம்லேருந்து 2வது காலம் ஏஜ், அப்போது 2 கமா 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கணும். என்டர்னு கொடுத்தாச்சுன்னா நமக்கு நேம் வந்துடும். இதுதான் vlookup. இதில் நம்ம ஃபார்முலாவை லாக் பண்ணுறது பற்றியும் அட்வான்ஸாக vlookup பற்றியும் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலோ இல்லை வேறு எதுவும் ஃபார்முலாஸ் வேணுனாலோ கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.